தஞ்சை பெரிய கோயில் உருவாக காரணமானவள் இந்த வராகி தாய்தான். ராஜராஜ சோழன் தான் ஒரு சிவன் கோவிலை அமைக்க வேண்டும் என்று இடம் தேடிக்கொண்டிருந்த பொழுது பன்றி ரூபத்தில் தோன்றி இந்த இடத்தில் மண்ணை தன் கால்களால் உதைத்து காட்டி அந்த இடத்தை நமக்காக பெற்று தந்தவள் இந்த தாய். அந்த கோயிலில் மிக சிறப்பான இடத்தை இவளுக்காக அமைத்து கொடுத்திருக்கிறார். இங்கே ஆசாட நவராத்திரியை முன்னிட்டு அபிஷேக ஆராதனைகளோடு யாகம், கலச அபிஷேகம் முதலியன, தீபாராதனை முதலியன நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அற்புதமான காட்சிதான் இது. ராஜராஜ சோழன் எப்பவுமே போருக்கு போகும் முன்பு இந்த தாயை வணங்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று சென்று எல்லா போரிலும் வெற்றியை மீட்டியுள்ளார். அனைத்து கலைகளிலும் வெற்றியை தருபவள் வாராகி தாய். அதை இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் உணரலாம். குண்டலீபுர வாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதரித்திர நாசினி இஷ்ட காம பிரதாயினி வராகி நமோஸ்துதே அப்படிங்கிற பாடலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குண்டலினி சக்தியை மேல் நோக்கி எழுப்ப செய்து நம்மை ஆன்மீக பாதையில் முன்னேறி செல்ல உதவக்கூடியவளும், துஷ்ட சக்தியிடமிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவளும், பண்டிதத்துவம் என்னும் வாக்கு வன்மையை தரக்கூடியவளும், எடுத்த செயலில் அனைத்திலும் வெற்றியை தரக்கூடியவளும் இந்த வாராகி அம்மன் தான். அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணியாய் இருந்து நமக்கு அஷ்டலக்ஷ்மி கடாட்சியத்தை தரக்கூடியவளும், அதாவது அஷ்டலக்ஷ்மி வணங்கினால் என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த ஒரு வராகி தாயை நாம் வணங்கும் பொழுது அது நமக்கு கிடைத்துவிடும். அஷ்டலக்ஷ்மியோட அருளும் நமக்கு பரிபூரணமாய் கிடைக்கும். அப்படி அல்லாது அவள் தரக்கூடிய அஷ்டலட்சுமிகள் தரக்கூடிய அருளை இவள் ஒருவளே நமக்கு வணங்கிடுவாள் அப்படிங்கிறதும் இதற்கு அர்த்தமாக கொள்ளலாம். அதுபோல வறுமை, கடன், நோய், துன்பம் என்று சொல்லக்கூடிய அஷ்ட தரித்திரங்களும் நம்மை அணுகாமல் காத்து ரட்சிப்பவளும் இந்த தாய்தான். இஷ்ட காம பிரதாயினி அப்படின்னு சொன்னால், காமம் என்றால் விருப்பம். நாம் என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ, என்னெல்லாம் விருப்பப்படுறோமோ அத்தனையும் நிறைவேற்றி தருபவள் இந்த தாய் வராகி அம்மன் ஆகும். சோழர் வம்சத்தை காத்து வழிநடத்திய தாய் நம் எல்லோரையும் வழிநடத்த காத்திருக்கிறாள். இவள் உங்கள் வீட்டில் குடியேற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பெருசாக எதுவுமே செய்ய வேணாம் பிள்ளைங்களா. படம் வைக்கணும், செலை வைக்கணும், பெரிய பெரிய வழிபாடு செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனசில் ஒரு சின்ன இடம் கொடுத்தீங்கனாலே போதும். அவள் சந்தோஷமாக வந்து அங்கே அமர்ந்து விடுவாள். உங்களை அவள் வழிநடத்துவாள். அடுத்தடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவள் உங்களுக்கு காட்டி கொடுப்பா. தஞ்சை பெரிய கோயிலில் ஆசாட நவராத்திரியை முன்னிட்டு பஞ்சமி யாகம், சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், யாகம், பூர்ணாகுதி உட்பட அடுத்தது கலசம் கடம் புறப்பாடாகி தாயாருக்கு அற்புதமான அபிஷேகம் அனைத்தும் இந்த காணொளியில் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். தீபாராதனை அற்புதமாய் நடைபெற்றது. தஞ்சாவூர் செல்லும் பாக்கியம் பெற்றவர்கள் அவசியம் பெரிய கோயிலுக்கு போயிட்டு இந்த தாயாரை வழிபடுங்கள். ஆசாட நவராத்திரியில் எந்த நேரமும் நீங்கள் அவளை வழிபட்டு பெரும் பலன் அடையலாம். அவளோட சக்தி எப்போவுமே அந்த கோயிலில் அங்கு இருக்கும். ஏன்னா அந்த கோயிலை கட்ட காரணமானவளே இந்த தாய் தான். அதனால் அவசியமாக அங்கே போகிறவங்க வராகி தாயே மனசார போய் நினச்சி உங்களால் என்ற பூக்களை போட்டு மனசார ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக அவள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து உங்களை வழிநடத்துவாள். ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி ஏதும் அறியாத அந்த சமயத்தில் இந்த தாயை நான் வழிபட ஆரம்பித்தேன். நான் எப்படி ஆரம்பித்தேன்? ஒரு தீபம் ஏற்றி வச்சு தான் இந்த தாயை நான் வழிபட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவள் என்னுள் வந்து என்னென்ன மாற்றங்களை உண்டு செய்தால், எப்படியெல்லாம் என்னை வழிபட தூண்டினாள். அதுக்கப்புறம் அந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் நான் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவுகளில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் வச்சு அவளோட அருளை பரிபூரணமாக நம்ம பெறலாம், எல்லாம் சின்ன சின்ன வழிபாடுகளாலே அவள் மனதை திருப்தி செய்ய உங்களால் இயலும். கண்டிப்பாக நான் ஒவ்வொன்றாக கூறுகிறேன் பிள்ளைங்களா. அவசியமாக நீங்கள் அவளோட அருளை பரிபூரணமாக அனைவரும் பெறணும். இந்த ஆசாட நவராத்திரியில் உங்களுக்கு தாயாரோட கருணையால் உங்கள் குடும்பத்தில் அனைத்து நன்மைகளும் நடக்கணும். இந்த தாய் வராகியோட நவராத்திரி பார்த்திங்கன்னா ஆனி மாதம் ஆடி மாதத்தில் வரும். இது வந்து நம்ம வயலில் விதைச்சி நெல்லை வளர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த தாயோட கையில் பார்த்திங்கன்னா உலக்கையும் கலப்பையும் இருக்கும். வேறு எந்த தெய்வத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு. இவங்க வந்து விவசாய கருவிகளை தன் கரங்களில் வைத்திருப்பார்கள். அதனால் விவசாயிகள் இவர்களை வழிபடும் பொழுது அவர்கள் வயல் நன்றாக விளைந்து அவர்களுக்கு வருமானம் பெருகவும்
அஷ்டலக்ஷ்மியோட அருள் இவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கவும் அருள் புரியக்கூடிய தேவியாக இவள் விளங்குகிறாள். லலிதா திரிபுர சுந்தரியின் படைத்தலைவியான இவள் போர்க்குணம் கொண்டவள். ஆனால் தன்னோட பிள்ளைகளை அவள் ஒரு குழந்தை போல பாற்றுக்கொள்வாள். நம்மளை ஒரு தாயாக இருந்து வழி நடத்துவாள். இந்த நவராத்திரி இன்னும் முடிய 4 நாட்களே இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு தாயாரோட அருளை நீங்கள் அனைவரும் பரிபூரணமாக பெறணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். இன்னும் தாயாரை பற்றிய நிறைய தகவல்களை அடுத்தடுத்த பதிவில் நம்ம வரிசையாக பார்ப்போம். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.